ஹாய் ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ்போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, கத்திரிக்காயை வச்சு சமையல் தெரிஞ்சவங்க பூந்து விளையாடலான்னு. இந்த கத்திரிக்காயை வச்சு பர்வா பைங்கன்னு சொல்லிட்டு நார்த் இந்தியாவில் பண்ணுவாங்க. இந்த பர்வான்றது ஒரு மசாலா. பைங்கன்னு சொன்னால் கத்திரிக்காய். இந்த பர்வா பைங்கன் ரெசிபி வந்து ரைஸ் கூடயும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு சப்பாத்தி பூரின்னு சொல்லக்கூடிய இந்தியன் பிரெட்ஸு கூடயும் ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். அந்த பர்வா பைங்கன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த பர்வா மசாலாவை வச்சு நாட் ஓன்லி இந்த கத்திரிக்காய் மட்டும் கிடையாது, அதை வச்சு நீங்கள் வெண்டைக்காயில் ஸ்டஃப் பண்ணி பண்ணலாம், குடமிளகாயில் ஸ்டஃப் பண்ணி பண்ணலாம். ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க அந்த பர்வா பைங்கன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ எங்கிட்ட கத்திரிக்காய் இருக்குது. இந்த கத்திரிக்காய் இந்த தோலை சீவிடுங்க. தேவையில்லைன்னா இந்த காம்பையும் எடுத்துடலாம். நான் அந்த காம்பு வைக்கிறேன். வச்சுட்டு அசிட்டிஸ் நம்ம குத்தி வெங்காயம் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி இதை கட் பண்ணிக்கங்க. கட் பண்ணும்போது உள்ளே பார்த்தீங்கன்னா பூச்சி இருக்கா இல்லையான்னு பார்த்துடலாம். ஸோ நான் உங்களுக்கு 2 கட் பண்ணி காட்டுறேன். கட் பண்ண தெரிஞ்சவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த இடத்துல அதே மாதிரி இந்த இடத்துல கட் பண்ணிவிட்டு எப்படி பார்த்தீங்கன்னா பூச்சி இருக்கா இல்லையா நம்ம பார்த்துக்கலாம். இப்போது உங்களுக்காக நான் இப்போ 2 கட் பண்ணி காமிச்சேன். ஏற்கனவே இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 8 கத்திரிக்காய், இந்த மாதிரி சைஸில் இருக்கக்கூடிய 8 கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க இப்போ முதல்ல அந்த மசாலா செய்வோம். மசாலா செஞ்சதுக்கப்புறம் அந்த கத்திரிக்காய் வச்சு கிரேவி செஞ்சு ஃபினிஷ் பண்ணி எடுப்போம். பண்ணியிருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வைக்கிறேன். எல்லாமே ட்ரை ரோஸ்டிங். பேன் ஸ்லைட்டாக சுடட்டும். இப்போ நம்ம வச்ச பேன் சுட்டு எடுத்து நான் இந்த கப்பில் 3/4 கப்பு வேர்க்கடலை, ஆல்ரெடி வறுத்த வேர்க்கடலை தான் இருந்தாலும் இன்னொரு வாட்டி போட்டு வறுத்துக்கிறேன். உங்களோட வேர்க்கடலையை நான் வறுத்துட்டேன். இதை வந்து நம்ம இந்த வேர்க்கடலை எடுத்த கப்புலேயே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். மறுபடியும் ஸ்டவ்வில் அதே பாத்திரத்தை வைக்கிறேன். இந்த மாதிரி வறுத்ததை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க வேர்க்கடலை. இப்போது நான் 2 டேபிள் ஸ்பூன் தனியா வச்சுருக்கேன். அது கூடவே சின்னதாக 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, வறுபட்டு இருக்கும்போது பேடிகை சில்லி, ஒரு 6 பேடிகை சில்லியை கட் பண்ணி சேர்க்குறேன். அது கூடவே நார்மல் காஞ்ச மிளகாய் 2. லோ ஃப்ளேமில் எக்காரத்தை கொண்டு ஃப்ளேமை இன்க்ரீஸ் பண்ணாதீங்க. லோ ஃப்ளேமில் ட்ரை ரோஸ்ட். இப்பயே அந்த தனியா அந்த சோம்பு ஜீரகத்தோட வாசனை அட்டகாசமாக இருக்குது. இந்த மசாலாவை நீங்கள் செஞ்சுட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்போ உங்களுக்கு பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். நான் வந்து இப்போது ஒரு 5 பேருக்கு 1 சர்வ் பண்ணுறேன். குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் பண்ணுறது 1 சர்வ் ஒரு 5 பேர் சாப்பிட்றதுக்கு நான் ரெடி பண்ணுறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம், அது கூடவே 2 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு, 1 டீஸ்பூன் கசூரி மேத்தி. கசூரி மேத்தி வந்து ஆப்ஷன், இருக்கிறவங்க சேர்த்துக்கங்க, இல்லைன்னா அவாய்ட் பண்ணுறேன். நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். கசூரி மேத்தியை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூட்லேயே அந்த கசூரி மேத்தியை ஸ்லைட்டாக ரோஸ்ட் பண்ணுறேன். ஏற்கனவே அது ட்ரையாக இருக்கிறது தான். ஓ, எல்லாத்தையும்
இந்த மாதிரி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இந்த மாதிரி மாற்றி வச்சுக்கோங்க. நல்ல ரூம் டெம்பரேச்சர் வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி லோ ஃப்ளேம் வைக்கிறேன். நான் 1 டீஸ்பூன் கடலை மாவு வச்சுருக்கேன். நல்ல லோ ஃப்ளேமில் செவக்க வருங்க. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இங்கே இருக்கிற சூட்லேயே இது நல்லா செவக்க வறுபடட்டும். எப்படி இருக்கட்டும். நல்லா இந்த சைஸ் 2 வெங்காயத்தை இந்த மாதிரி பெட்டல்ஸாக கட் பண்ணியிருக்கேன். 3 துண்டு பூண்டு, ஒரு சிறு துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய். முதல்ல என்ன பண்ணுறேன், இந்த வெங்காயம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். 2 பச்சை மிளகாய், 3 பல்லு பூண்டு, ஒரு சிறு துண்டு இஞ்சி. இதை மிக்சியில் போட்டு, இது வந்து மிக்சியில் போட்டிருக்கேன், ஃபைனாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன். இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இதே மிக்சியில் நான் 2 பழுத்த தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். இதையும் ஒரு பியூரி ஆக்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன். தக்காளியும் அரைச்சிட்டு இந்த மாதிரி பியூரி எடுத்து வச்சுக்கேன். நான் இப்போது அந்த பர்வா பயங்கனுக்கு அந்த பர்வா மசாலா பண்ணுறதுக்கு நம்ம வறுத்த வேர்க்கடலை, இந்த வறுத்த வேர்க்கடலையை முதல்ல மிக்சியில் போட்டுக்கோங்க. மிக்சியில் போட்டு இதை குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடும். வேர்க்கடலையை இந்த மாதிரி நான் ரவை பதத்தில் அரைச்சிருக்கேன். அரைச்ச வேர்க்கடலையை ஒரு பவுலுக்கு மாற்றிருக்கேன். இந்த மாதிரி ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இதே மிக்சியில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம்ல, சரி, இதை அப்படியே நல்ல ஒரு ஃபைன் பொடியாக அரைச்சி எடுத்து வந்துடுறேன். மிக்சியில் இந்த மாதிரி அரைச்சிருக்கேன் குறைன்னு. அதே நேரத்தில் நல்லா ஃபைனாகவும் இருக்காது. இதை இந்த மசாலாவோட வேர்க்கடலை அரைச்சோம்ல, ரெண்டுத்தையும் கலந்துருங்க. கலந்துட்டு நம்ம இந்த வறுத்து வச்ச கடலை மாவு இருக்குல்ல, அந்த வறுத்து வச்ச கடலை மாவை சேர்த்துருக்கோம். ஒரு 1/2 டீஸ்பூன் சர்க்கரை, ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு விட்டுங்க. பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பேஸ்ட்டு சும்மா 2 சேர்த்து 1 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், சின்னதாக 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ். இதெல்லாம் போட்டுட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணு. நல்லா நான் கை போட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டேன். கலந்துட்டு இந்த பைண்டிங் பர்பஸுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெயும் விட்டுட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. எண்ணெய் விடுறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்படி பிடிச்சிங்கன்னா, ஏன்னா நம்ம ஸ்டஃப் பண்ண போகிறோம் கத்திரிக்காய் உள்ள. கத்திரிக்காய் உள்ள ஸ்டஃப் பண்ணும்போது கத்திரிக்காய் உள்ளே பிடிச்சின்னு இருக்கிறதுக்கு இந்த எண்ணெய் வந்து நமக்கு உதவும். அதனால் எண்ணெய் சேர்த்துருங்க. இதுதான் அந்த பர்வா மசாலா. இந்த மசாலா வச்சு தான் நான் சொன்னேன் இப்போ நம்ம பண்ண போகிறது கத்திரிக்காய். இதே மசாலா வச்சு நீங்கள் வெண்டைக்காயை மேலேயும் கீழே மட்டும் ஸ்லைட்டாக கட் பண்ணிவிட்டு நடுவில் ஒரு கீத்து போட்டு அந்த கீத்து உள்ள இந்த மசாலாவை ஸ்டஃப் பண்ணி அப்படியே முழு வெண்டைக்காயை ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா அட்டகாசமாக ஸ்டார்டராக கூட கொடுக்கலாம். பார்த்தீங்களா, இது நம்மளோட பர்வா மசாலா தயார். இப்போது இதை நீங்கள் வந்து ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு மாதம் வரைக்கும் யூஸ் பண்ண முடியும். இப்போ நம்மளோட கத்திரிக்காயிலேருந்து தண்ணியை ஃபுல்லாக நான் வடிகட்டிட்டேன். வடிகட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சுக்கோங்க. கத்திரிக்காயோட வாயை பொளந்து அது உள்ளே எவ்வளோ ஸ்டஃப் பண்ண முடியுமோ ஸ்டஃப் பண்ண. இந்த மாதிரி கத்திரிக்காய் உள்ள ஸ்டஃப் பண்ணி கத்திரிக்காயை தயார் பண்ணி வச்சுக்கோங்க. கத்திரிக்காயும் ஸ்டஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். நம்ம கத்திரிக்காய்க்குள்ளே எல்லா மசாலாவும் ஸ்டஃப் பண்ணியிருக்கேன். பேலன்ஸ் மசாலா தனியாக வச்சுட்டுருக்கேன். இதில் இந்த டிஷ்ஷுக்கு தேவையானது யூஸ் பண்ணிவிட்டு மிச்சத்தை வந்து ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுக்கேன். ஸ்டவ் பற்ற வச்சு பேன் வைக்கிறேன். பேன் சுடட்டும்.
நம்ம வச்சா கடாய் சுட்டுடுத்து நான் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் ஸ்ட்ரைட்டாக சுடட்டும். நம்ம வச்ச எண்ணெய் சுட்டுடுத்து நம்ம இந்த ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய் இருக்குல்ல, அது ஒன்று ஒன்றா அதில் வச்சுருங்க. ஃப்ளேமை லோ டு மீடியம் வச்சுட்டு இந்த கத்திரிக்காயை திருப்பி 70 to 80% குக் பண்ணுங்கள். அதோடு நிறுத்திடலாம். நம்ம கத்திரிக்காயை எடுத்துட்டு நம்ம பண்ணக்கூடிய கிரேவியில் போட போகிறோம். அந்த கிரேவியில் இன்னும் கொஞ்சம் வேகும். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாட் வச்சுருக்கேன். பாட்டு சுடட்டும். நான் நம்மளோட கத்திரிக்காயை வேறு ஒரு பர்னருக்கு மாற்றி மூடி போட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பி விட்டு நான் வேக வச்சுன்னு வரேன். கத்திரிக்காய் இந்த பக்கம் வேகட்டும். நம்ம இந்த கத்திரிக்காய்க்கு தேவையான மசாலாவை கிரேவியை ரெடி பண்ணுவோம். சுட்டு எடுத்து ஒரு டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய். நம்ம விட்ட எண்ணெயும் பட்டரும் நல்லா காஞ்சிட்டு நான் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கிறேன். அது கூடவே சின்னதாக ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயம். நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு வெங்காயம் முதல்ல அதை சேர்த்து வெங்காயத்தை நல்லா டார்க் ப்ரௌன் வர வரைக்கும் குக் பண்ணும். ஃப்ளேமை லோ டு மீடியம் வச்சுக்கோங்க. வெங்காயம் நல்லா டார்க் ப்ரௌனாக வர வரைக்கும் குக் பண்ணும். இப்போ நம்மளோட கத்திரிக்காய் நான் திருப்பி விட்டு நல்லா வேக வச்சுருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், நான் ஒரு கத்தி விடுறேன், எந்த அளவுக்கு போகுது பாரு. ஸோ சாஃப்டாக வெந்துடுத்து. நான் இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணி இது இப்படியே இருக்கட்டும். நம்மளோட இந்த வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய், பூண்டு நல்லா குக் ஆகிடுச்சு. நான் கம்ப்ளீட்டாக ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிவிட்டு இந்த ஸ்பூனில், சின்ன ஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி, ஒரு 1.25 ஸ்பூன் போடுறேன். டீப்பாக 2 டீஸ்பூன் தனியா பொடி, 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஸ்டஃப் பண்ணி அதில் பொடி, அந்த பொடியை ஒரு 1.5 டீஸ்பூன். இது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். முதல்ல நல்லா இந்த மாதிரி பரட்டிடுங்க. பரட்டி விட்டுட்டேன். நம்ம இந்த 2 தக்காளி பியூரி பண்ணோம்ல, அதை இப்போ இந்த ஸ்டேஜில் சேர்த்துறேன். இப்போ ஃப்ளேம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு ஏற்கனவே நம்ம அந்த மசாலா பண்ணும்போது உப்பு போட்டிருக்கோம். ஸோ அதனால் அதை பார்த்துட்டு நான் மிக்ஸி அலம்பி ஒரு 1/2 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துறேன். இப்போது இந்த ஸ்டேஜில் இந்த கிரேவியோட திக்னஸ் நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். நல்ல திக்னஸாக இருக்கணுமா, இல்லை கொஞ்சம் லிக்விடாக இருந்தால் சரிப்பட்டு வருமானு முடிவு பண்ணிக்கோங்க. நான் எந்த கப்பில் தக்காளி பியூரி எடுத்தோனோ அதுலேயே 1 கப்பு தண்ணி சேர்க்குறேன். நான் செக் பண்ணிட்டேன், உப்பு காரம்லாம் சரியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் மூடி போட்டு நல்லா தளன்னு கொதிக்கட்டும். கொதிக்க அலோ பண்ணுங்க. இப்போ நம்மளோட கிரேவி பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்மளோட கத்திரிக்காய் இருக்குல்ல, ஒரு கத்திரிக்காய் எடுத்து இப்படி அசம்பல் பண்ணுங்க. கத்திரிக்காய் நான் அந்த கிரேவியில் சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு
இப்போ மறுபடியும் மூடி போட்டு கத்திரிக்காயை இந்த கிரேவியோடு சேர்த்து குக் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஒரு 80% குக் பண்ணியிருக்கோம். பேலன்ஸ் வந்து இந்த கிரேவியோடு சேர்ந்து குக் ஆகட்டும். நம்மளோட பர்வா பைங்கன் பார்த்தீங்களா, நம்ம விட்ட எண்ணெய் நல்லா பிரண்டு வருது. உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம். நம்மளோட பர்வா பைங்கன் தயார். ஃபினிஷ் பண்ணும்போது ஸ்லைட்டாக கொத்தமல்லி தூவிட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நம்மளோட பைங்கன் பர்வா ஒரு அட்டகாசமான ஒரு சைட் டிஷ்ஷு. நான் சொன்ன மாதிரி ரைஸ் பூரி ரொம்ப நல்லாயிருக்கும், சப்பாத்தி பூரி அட்டகாசமாக இருக்கும். நான் எந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் போட்டு எப்படி செய்யணும் அதே மாதிரி செய்யுங்க. எனக்கு கிடைச்சது எக்ஸல் செட் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ். லக்ஷ்மன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் லக்ஷ்மோஜனா.